கரூரில் ஏற்பட்டிருக்கிற இந்த அசம்பாவிதத்தை அடுத்து தலைமைச் செயலகத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்திருக்கிறார். தற்போதைய கரூர் மாவட்டத்தினுடைய இந்த அசம்பாவிதத்தை முன்வைத்து உடனடியான ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். கரூர் மாவட்டத்தினுடைய இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தை எப்படி கையாள்வது என்பது குறித்தும், அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் அரசு நிர்வாகம் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் முதலமைச்சர் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். செய்தியாளர் ஜெரி நம்மோடு இணைப்பிருக்கிறார். ஜெரி, சொல்லுங்க ஜெரி. நெல்சன், வணக்கம். தற்பொழுது வரை சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தபடி 31 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். அதுவும் கரூர் அரசு பொது மருத்துவமனையிலேயே இந்த அதிகப்படியான உயிரிழப்புகள் நேர்ந்திருக்கிறது. சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரை ஆம்புலன்ஸ்கள் வந்த வண்ணமே இருக்கிறது. ஏராளமான போலீசார் அரசு மருத்துவமனையை சுற்றி குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரை அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களையும் மார்ச்சுரியில் இருக்கக்கூடிய உடல்களையுமே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பார்வையிட்டு வருகிறார். அனுமதிக்கப்பட்டவர்களை உடல் தேறி வரும்படி அவர்களுக்கு தேர்ச்சியும் வந்திருந்தார். இந்த சூழலில் அவர் செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளோடு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனையும் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் மருத்துவர்கள் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய சூழலில் காலையில் ஷிஃப்ட் முடிந்து சென்றவர்களை வரும்படியாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இரவு பணிக்கு இருந்தவர்கள் குறைவாகவே இருந்ததால் அதிகப்படியான நபர்கள் இங்கே அனுமதிக்கப்படுவதால் காலையில், அதாவது காலை மற்றும் மதியம் ஷிஃப்ட் முடிந்து வீட்டுக்கு சென்றவர்களை தற்பொழுது அவசரமாக மருத்துவமனைக்கு வர அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் சுபாஷ் இந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எந்தெந்த நோயாளிகள் எங்கெங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் உறவினர்கள் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. வாயில் முழுக்க நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கும் இங்குமாக உறவினர்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள்.